உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். 9/5/2024 குரோதி வருடம் சித்திரை மாதம் 26ஆம் நாள் வியாழக்கிழமை. வளர்விரை. இன்றைய திதி பிரதமை திதி காலை 6:21 மணி வரைக்கும் இருக்கு. அதன் பிறகு துவிதியை. இன்றைய நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் பகல் 11:55 மணி வரைக்கும் இருக்கு. அதன் பிறகு ரோகிணி. இன்றைய யோகம் மரண யோகம். இன்றைய நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை இருக்கு. இன்றைய ராகு காலம் மாலை 1:30 மணி முதல் 3 மணி வரை இருக்கு. இன்றைய யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை இருக்கு. இன்றைய சூலம் தெற்கு. அதற்கான பரிகாரம் தைலம். இன்று உத்திரம் மற்றும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் இந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது. இன்றைய விசேஷங்கள் திருப்பதி ஏழுமலையப்பன் புஷ்பாங்கி சேவை சந்திர தரிசனம். இன்றைய பொது பலன்கள் வாங்கிய கடனை திருப்பி கொடுக்க, தெய்வீக மற்றும் நவகிரக சாந்தி பரிகாரங்கள் செய்ய, நெருப்பு தொடர்பான பணிகளை மேற்கொள்ள இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு. இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாள் ஸ்ரீ குரு ராகவேந்திரரை வழிபடுவது மிகுந்த நன்மையை ஏற்படுத்தி தரும். இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் இதுவரை இருந்த அலைச்சல் டென்ஷன் கோபம் யாவும் நீங்கும். குடும்பத்தில் குதூகலமான சூழல் உருவாகும். கணவன் மனைக்குள் அந்யோன்யம் அதிகரிக்கும். அழகும் இளமையும் கூடும். வியாபாரத்தில் புதிய முயற்சிகளை மேற்கொண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க. உத்தியோகத்தில் உங்களுடைய பணிகளை விரைந்து முடிப்பீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த ரிஷப ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்கள் ராசிக்குள்ள சந்திரன் இருக்கிறதுனால பழைய கசப்பான சம்பவங்களை பற்றி யாரிடமும் பேச வேண்டாம். சிலர் உங்களை சீண்டி பார்ப்பாங்க. உடனே உணர்ச்சி வசப்பட்டு கத்தாதீங்க. கொஞ்சம் பொறுமையாக இருங்க. எதிலும் அவசர முடிவுகளை தவிர்க்கிறது நல்லது. வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்லுங்க. உத்தியோகத்தில் உயரதிகாரியுடன் பணிப்போர் வந்து நீங்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் நிதானம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் திட்டமிட்ட காரியங்களை முடிக்க அலைந்து திரிய வேண்டிய சூழல் ஏற்படும். பிள்ளைகளால் டென்ஷன் அதிகரிக்கும். யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம். பணம் கொடுக்கல் வாசங்கள் விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களால் இழப்புகள் ஏற்படும். உத்தியோகத்தில் உயரதிகாரிகளை அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியம். இன்றைய நாளை பொறுத்தவரையில் கவனம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும். பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். எதிர்பாராத பணவரவு உண்டு. உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க. வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி வரும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் சிறப்பான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்களை சுற்றி இருப்பவர்களில் உண்மையானவர்களை கண்டறிவீங்க. புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும். உங்களால் பயனடைந்தவர்கள் தற்போது உங்களுக்கு உதவி செய்வாங்க. வேற்று மதத்தவர்களுடைய உதவி கிடைக்கும். வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க. உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களுடைய திறமையை பாராட்டுவார். இன்றைய நாளை பொறுத்தவரையில் சாதிக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் இதுவரை இருந்த அலைச்சல் டென்ஷன் கோபம் யாவும் நீங்கும். குடும்பத்தில் குதூகலமான சூழல் உருவாகும். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீர்கள். வியாபாரத்தில் புதிய முயற்சிகளை மேற்கொண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க. உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த துளாராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால பழைய பிரச்சனைகள் தலை தூக்கும். யாரையும் தூக்கி எறிந்து பேச வேண்டாம். எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும். குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. வாகன பயணங்களில் கவனம் தேவை. வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும். உத்தியோகத்தில் உயரதிகாரிகளை அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியம். இன்றைய நாளை பொறுத்தவரையில் பொறுமை அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது.
இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் தன்னம்பிக்கையுடன் எதையும் செய்ய தொடங்குவீங்க. சகோதர வகையில் தேவையான உதவிகள் கிடைக்கும். கல்யாண முயற்சிகள்லாம் பலிதமாகக்கூடிய நிலை இருக்குது. மனைவழி உறவுகளால் ஆதாயம் உண்டு. வியாபாரத்தில் தள்ளிப்போன ஒப்பந்தம் கையெழுத்தாகும். உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி வரும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் தன்னம்பிக்கை துளிர்விடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள பணப்புழக்கம் அதிகரிக்கும். உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க. சகோதர வகையில் உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும். வழக்கு விஷயங்கள் சாதகமாக வரும். போட்டிகளில் வெற்றி பெறுவீங்க. வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும். உத்தியோகத்தில் சக ஊழியர் ஆதரவால் நினைத்ததை முடிப்பீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் அமோகமான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் குடும்ப வருமானத்தை உயர்த்த நீங்கள் முற்படுவீங்க. அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெறும். பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உறவினர்களால் நல்ல ஆதாயமான பலன்கள் உண்டு. நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க. வியாபாரத்தில் புதிய சலுகைகளை அறிவிப்பீங்க. உத்தியோகத்தில் உயரதிகாரிகள் வழியே வந்து உதவுவாங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதுமை படைக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் பால்ய நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. தாய் உடல்நிலையில் சிறு சிறு பாதிப்புகள் வந்து நீங்கும். தாய் வழி உறவினர்களால் மனஸ்தாபங்கள் உருவாகும். பணப்பற்றாக்குறை சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க. வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும். உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் உழைப்பால் உயரும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் குடும்பத்தினரும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க. அதிகார பதவியில் இருப்பவர்களின் நட்பு கிடைக்கும். ஆடம்பரமான செலவுகள்லாம் செய்யக்கூடிய சூழல் ஏற்படும். ஆடை ஆபரணம் வாங்கக்கூடிய நிலை ஏற்படும். புதிய வீடு வாங்குவதற்கான முயற்சிகள் எல்லாம் கைகூடக்கூடிய நிலை இருக்குது. வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களால் லாபம் அதிகம். உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களுக்கு சாதகமாக செயல்படுவார். இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதிய மாற்றங்கள் ஏற்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இன்று துளாராசிக்காரர்களுக்கு சந்திராசிரமம், ரிஷபராசிக்காரர்களுக்கு ஜென்ம சந்திரனும், மிதுன ராசிக்காரர்களுக்கு விரய சந்திரனும் இருப்பதால் என்னுடைய புதிய கண்டுபிடிப்பான சந்திராஷ்டம பரிகாரத்தை பயன்படுத்தி எதிர்மறை விளைவுகளை குறைத்து நேர்மறை விளைவுகளை அதிகரித்து கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த ஜோதிட நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன். நன்றி, வணக்கம்.